எங்க நிதி மந்திரி அல்வா கிண்டுறாங்க, கிண்டி நாங்க திமுகவுக்கு கொடுக்க போறோம். எப்படி திமுகவுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அல்வாவை கிண்டி நல்லா சாப்பிடுங்க, அல்வா உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சம்பாஷணையா சொல்றாங்க போல இருக்குது. அல்வா கிண்டுவோம் நாங்க, அல்வா கிண்டி நாங்க எங்க நிதி மந்திரி கொடுக்க போறாங்க. எல்லாரும் சந்தோஷமா திமுகவும் மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அல்வா வாங்கிட்டு போங்க. அவ்வளவுதான். டாடா பை பை டிஎம்கே அண்ட் கூட்டணி கட்சிகள். டிடிவி அவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு எல்லாம் ஓகே, அதாவது நம்ப முடியாத மாற்றமா இருக்கும், நம்பவே முடியாத மாற்றமா இருக்கும். அதாவது கூட்டணிக்கு நான் வரேன் நீ வரேன்னு ஈ மொக்கும், பலாப்பழத்துக்கு எப்படி ஈ மொக்கிதோ உங்களுக்கு தெரிஞ்சிடும், முன்கூட்டியே தெரிஞ்சிடும் மக்களுக்கு. இப்போ 2026 இவங்க தான் ஜெயிக்க போறாங்க, இவர் தான் அதிகாரத்துக்கு வர போறாரு, இன்னார் தான் அதிகாரத்துக்கு வர போறான்றது கிளீனா தெரிஞ்சிடும். இந்தி திணிப்பு எதிர்ப்பால் தமிழ்நாட்டில் மோடி வித்தை எடுபடவில்லையா? அடே அப்பா, அடே அப்பா அப்பா அப்பா. அதாவது படிச்சிடக்கூடாது இவங்களுக்கு, மக்கள்லாம் அப்படியே முட்டாளாவே இருந்துடணும். அப்பதான் 3வது மொழி படிச்சிடக்கூடாது. இந்தி திணிப்பு எதிர்ப்பால் தமிழ்நாட்டில் மோடி வித்தை எடுபடவில்லையா, எடுபட போகுதான்றத திருமாவளவன் பதிலுவார். எப்படி திருமாவளவன் ரொம்ப நல்லவர், அவருடைய வண்டவாளம் பூரா எனக்கு தெரியும், அவர் எங்கெல்லாம் அவர் கட்டிங் வாங்கியிருக்காரு, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். மோடி வித்தை எடுபடவில்லை இல்ல, மோடி தான் 2026 தமிழ்நாட்டு மக்களுக்கு டேடின்றத திருமாவளவன் பார்த்து முகத்தில் கரியை பூசிக்கொள்வார்னு சொல்வேன். விஜய் கொடுக்கும் வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்கிறார். அடே அப்பா, விஜய் கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அவன் காங்கிரஸ். விஜய் எங்க கொடுக்க போறாரு வாய்ப்பு? அல்வா கொடுக்க போறாரு. அவரே களத்துல இருக்க மாட்டாருங்கிற, தலைதறிக்க ஓடுவாரு, உன் புள்ள தலைதறிக்க ஓடுவான். இதுல விஜய் கொடுக்கும் வாய்ப்பையா வாய்ப்பு கொடுக்குறாரு அவரு. காமெடி பாருங்க மக்களே, இது பதிவு நீங்க நான் சொல்றது உங்களால நம்ப முடியாது, வெயிட் பண்ணி பாருங்க. திமுகவுடன் மோதும் அளவுக்கு எதிரிகளுக்கு வலிமை இல்லை, அமைச்சர் ரகுபதி பேட்டி. அடே அப்பா, வலிமை இல்லையாம, கிழிச்சு நார்னரா தொங்க விட்டுருவேன். எப்படி கிழிச்சு நார்னரா தொங்க விட்டுருவேன், துடைத்து எறியப்படும். அமைச்சர் ரகுபதிலாம் வாயவே திறக்க மாட்டாரு, கூடிய சீக்கிரம் வாயவே திறக்க மாட்டாரு. ஏன்னா அவரு கொள்ளடிச்ச விஷயம் எல்லாம் வெளியே வந்துடும், அப்புறமா அவர் வண்டவாளம் பூரா தண்டவாளம் ஏறிடும். அதனால இப்படிலாம் அவர் எதிரிகளுக்கு மோதும் அளவுக்குலாம் அவ்வளவு கொடுத்துட்டு இருக்க மாட்டார். பயங்கர ஸ்டண்ட்லாம் அந்த வேலையே இருக்காது, அமைதியா இருப்பாரு, வீட்டுல அமைதியா இருப்பாரு. அனல் பறக்கும் தேர்தல் களம், அரியணை யாருக்கு? பாண்டே என்ன பாண்டே, ஆக்சுவலி இப்போ விஜய் இருக்காரு, விஜய் களத்துக்கு வர மாட்டாரு. அடுத்து எடப்பாடி இருக்காரு, அப்புறமா ஸ்டாலின் இருக்காரு, அப்புறம் சீமான் இருக்காரு. முக்கியமா முதல்வரா வரப்போறவரோட போட்டோவே இல்லையே. இது ஒன்றும் புரியாது பாண்டேக்கு. முதல்வரா வரப்போறவரோட போட்டோவே இல்ல, களமே மாறிடும். பாண்டே உங்களுக்கு சேலஞ்சு விடுறேன், களமே மாறிடும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத களம், அப்படியே அப்சைட் டவுன். இதுதான் நடக்கும், நடக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு பி ஹிஸ்டரி. பாருங்க, டப்பா இன்ஜின் எது என்பதை தேர்தல் முடிவு சொல்லும். அதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு, டப்பா இன்ஜின், டபுள் இன்ஜின் கிடையாது, டப்பா இன்ஜின் இருப்பாரு. டப்பா இன்ஜின் யாருன்னு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு 2026 முன்னாடியே தெரிஞ்சிடும். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே யாரு டப்பா இன்ஜினா ஆக போறாங்கன்றது முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தெரிந்துவிடும். அதை மக்களும் பார்த்து விடுவார்கள். கூடிய சீக்கிரம் அந்த த்ரிஷா டேஷ் இருக்கிற புகைப்படங்களை கிழிச்சு ரோட்டில் தூக்கி வீசிட்டு வேறு அழகான மாடல் போடுற வழியை பாருங்க. அதனால இனிமேல் உங்கள் ஓத்தீஸ் நிறுவனத்தில் அந்த த்ரிஷா டேஷ் தொலைக்காட்சி விளம்பரத்திலோ உங்களுடைய நிறுவனத்தின் பயன்படுத்தப்படும் போட்டோக்களிலோ இப்படி எந்த ஒரு மீடியத்திலும் த்ரிஷா டேஷ் பயன்படுத்துவதை நான் பார்க்க கூடாது. அப்புறம் கும்பகலசம் திருவோடு ஏந்தணும்னு தலைவிதி இருந்தா அத யாரால மாத்த முடியும்? எல்லோரும் காத்திருங்கள், படு பயங்கரமாக கலக்க போறேன். த்ரிஷா அம்மாளும் த்ரிஷாவும் ஒரு வழி ஆக போறாளுங்க. சினிமாவில் தானே கதாநாயகனை பார்த்திருப்பீங்க. பி ரெடி டு வாட்ச் த ரியல் ஹீரோ. விரைவில். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா டிவில விளம்பரம் போட்டுட்டு இருந்தாரு, பயங்கரமா போட்டுட்டு இருந்தாரு. த்ரிஷா வச்சு பேப்பர்ல தினத்தந்தியில பயங்கரமா போட்டுட்டு இருந்தாரு. சத்தத்தே காணும். எப்படி சத்தத்தே காணும். என்ன சொன்னேன், கிழிச்சு ரோட்ல போடுன்னு போடலையா? விரைவில் போட்டுருவாரு. எப்படி விரைவில் கிழிச்சு தூர தூக்கி போட்டு பல பேரு சங்காத்தமே வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. ஏன்னா திஷா அம்மாவுக்கு பயங்கர திமிரு,
பயங்கர திமிரு, நம்மள என்ன கிழிச்சிருவான்னு. இப்ப கிழிக்க போற கிழியில அந்த அம்மா ஒரு வழி ஆக போறாங்க. எப்படி ஒரு வழி ஆயிடுவாங்க அந்த அம்மா. இப்போ இண்டஸ்ட்ரியில அந்த அம்மாவை இப்போ காரி துப்பின்னு இருக்காங்க, பயங்கரமா காரி துப்புவாங்க, கிழிஞ்சு தொங்கிடுவாங்க அந்த அம்மா. பிஜேபியில பல பேர் ப்ளீஸ் அந்த குழந்தைங்கலாம் விளையாடுவாங்கல்ல, ப்ளீஸ் என்ன சேர்த்துக்கோன்னு. அப்படி ஒரு அப்சைட் டவுன் யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஏற்பட போகுது. அதை மனுஷனால நம்ப முடியாது, நடக்கும் போது தான் புரியும். அது ப்ளீஸ் எங்களை கொஞ்சம் சேர்த்துக்கோங்களேன் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு மாபெரும் வெற்றியா இருக்கும். அதனால பாரதிய ஜனதா கூட்டணியை தமிழக மக்கள் தோற்கடிக்க மாட்டாங்க. திமுகவை தான் மண்ணை கவ வைக்க போறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நாம தொடர்ச்சியாக எந்தெந்த செலிபிரிட்டிக்கு நாம போட்டோம். முதல்ல கமலஹாசனுக்கு போட்டேன், அப்புறமா த்ரிஷா அம்மாவுக்கு போட்டேன், அப்புறமா நடிகர் விக்ரம், ஒரு நடிகர் சூர்யா. இன்னைக்கு யாருக்கு லெட்டர் போட்டேன்றத பாக்குறீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, போத்தீஸ் நிறுவனர் தெரியும்ல உங்களுக்கு, போத்தீஸ் பிரபலமான ஜவுளிக்கடை அதிபர் திரு ரமேஷ் அவர்களுக்கு போட்ட ஒரு லெட்டரை நான் உங்களுக்கு படிச்சு காட்ட போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த லெட்டர் கிட்டத்தட்ட பார்த்தா ஆகஸ்ட் மாதம் இது போட்டது. தேதி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி. போத்தீஸ் நிறுவனர் திரு ரமேஷ் அவர்களுக்கு வணக்கம். ஐயா பெரிய மனுஷரே, உங்கள் போத்தீஸ் நிறுவன விளம்பரத்திற்கு அந்த த்ரிஷா டேஷை விட்டால் வேறு அழகான பெண்களே உம்மோட கண்களுக்கு தெரியலையா? அதனால கூடிய சீக்கிரம் அந்த த்ரிஷா டேஷ் இருக்கிற புகைப்படங்களை கிழிச்சு ரோட்டில் தூக்கி வீசிட்டு வேறு அழகான மாடல் போடுற வழியை பாருங்க. யாருடா இவன்? நான் ஒரு மிட்டா மிராசுதாரர், இவன் யாருடா வெண்ண? என்ன மிரட்டுவது என்று நினைக்க வேண்டாம். நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் உமக்கு தெரிய வந்துடும். வரலாறு எடுத்து படிச்சு பாரும். பல மிட்டா மிராசுதாரர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் பகைத்து கொண்டதால் நடுத்தெருவுக்கு வந்திருக்கிறார்கள். அதனால இனிமேல் உங்கள் போத்தீஸ் நிறுவனத்தில் அந்த த்ரிஷா டேஷ் தொலைக்காட்சி விளம்பரத்திலோ உங்களுடைய நிறுவனத்தின் பயன்படுத்தப்படும் போட்டோக்களிலோ இப்படி எந்த ஒரு மீடியத்திலும் த்ரிஷா டேஷ் பயன்படுத்துவதை நான் பார்க்க கூடாது. உடனடியாக அவளுடைய கான்ட்ராக்டை கேன்சல் செய்துவிட்டு வேறு ஏதாவது பெண்களை பயன்படுத்துற வழியை பாருமையா. இதை படித்துவிட்டு யாரோ ஒரு பைத்தியம் நம்மளை மிரட்டான் என்று காமெடியாக எடுத்துக்கொண்டால் எனக்கு தெரியாதுப்பா சாமி. நான் பக்குவமா சொல்ற முறைக்கு சொல்லிட்டேன். அப்புறம் கும்ப கலசம் திருவோடு ஏந்தணும்னு தலைவிதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? இப்போதே மாற்றிவிட்டால் நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் நான் விரைவில் அதிகாரத்தோடு சொல்ல வேண்டி வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னுடைய கோபத்துடன் கூடிய உத்தரவுகள் படுபயங்கரமாக இருக்கும். சொல்லிவிட்டேன். என்னுடைய கடும் கோபத்திற்கு ஆளாக மாட்டீர்கள் என நான் நினைக்கிறேன். உங்கள் நிறுவனத்திற்கு மட்டுமல்ல, ஜிஆர்டி மற்றும் அந்த த்ரிஷா டேஷ் நடித்திருக்கும் அனைத்து நிறுவனத்திற்கும் இது போன்ற கடிதங்கள் சென்றடையும். ஒழுங்காக சொல் பேச்சு கேட்கின்றவன் பிழைத்தான். இல்லை எவனோ ஒரு லூசு கடிதம் போட்டு இருக்கான், இவன் என்னடா பெரிய மசுறு நம்மள சொல்றது என நினைப்பவன் மிக விரைவில் கொசுறு ஆகிவிடுவான். எல்லோரும் காத்திருங்கள், படுபயங்கரமாக கலக்க போறேன். த்ரிஷா அம்மாளும் த்ரிஷாவும் ஒரு வழி ஆக போறாளுங்க. சினிமாவில் தானே கதாநாயகனை பார்த்திருப்பீங்க. பி ரெடி டு வாட்ச் த ரியல் ஹீரோ. விரைவில். இது என்னாச்சு, இது போட்ட பிறகு இவர் சாதாரண மனுஷர்னு நினைச்சிட்டாரு போல் இருக்கு. அதான் சொல்றது, ஈத்திர மனுஷ புத்தின்னுவோம். இவனடா மசுருன்னு நினைச்சிட்டாரு போல் இருக்கு. ஸோ இவர் ஒரு தொடர்ச்சியா ஒரு வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சாரு. இவர் தந்தி பேப்பர்ல பெரிய விளம்பரத்தை கொடுத்தாரு. இவர் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இவருக்கு ஒரு சின்னதா ஒரு சாம்பிள் ஒன்று காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது என்னன்னு நான் விவரிக்க விரும்பல. இவர் தந்தியில கொடுத்தாரு பாருங்க, பெரிய பெரிய விளம்பரமா, இவன் என்னடா கிழிப்பான் அப்படின்னு. அதுக்கப்புறமா வித்தின் 4 days இவருடைய ஜிஎன் செட்டி ரோடில் இருக்கும் போத்தீஸ் பொட்டிக் வாஸ் சீல்டு, கம்ப்ளீட்லி சீல்டு. இது அந்த கடை சீல்டு. ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேனே,
பரம்பொருளோட ஒன்றிட்டேன்ட்ட நாம வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பெரும் முதலைகள்லாம் வந்து கை கட்டி வாய் பொத்தி நிக்க வச்சிருப்பேன் இருப்பேன். அப்போ ஒரு சின்ன சாம்பிள் காமிப்போம் ஈத்தர மனுஷனுக்குன்னு, ஒரு சின்ன சாம்பிள். அது வந்து சீல்டு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா டிவில விளம்பரம் போட்டுட்டு இருந்தாரு, பயங்கரமா போட்டுட்டு இருந்தாரு, த்ரிஷா வச்சு பேப்பர்ல தினத்தந்தியில பயங்கரமா போட்டுட்டு இருந்தாரு. சத்தத்தே காணும். எப்படி சத்தத்தே காணும். என்ன சொன்னேன், கிழிச்சு ரோட்ல போடுன்னு. போடலையா? விரைவில் போட்டுருவாரு. எப்படி விரைவில் கிழிச்சு தூரத்துக்கு போட்டு பல பேரு சங்காத்தமே வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. அதாவது நான் ஒருத்தரை கண்ட்ரோல் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன், டோட்டலா எடுத்துருவேன் கண்ட்ரோல். எனக்கு ஒரு பாணி இருக்குன்ட்டேன், டோட்டலா எடுத்துருவேன், டோட்டலா லாக் பண்ணுவேன். டிவைன் எனக்கு வேலை செய்யும், கிளீனா உள்ள வருவான், உள்ள வந்து கிளீனா வந்து அங்க செக்மேட்னுவோம் இந்த செஸ் போர்ட்ல, கிளீன் செக்மேட், நவரவே முடியாது. ஏன்னா திஷா அம்மாளுக்கு பயங்கர திமிரு நம்மள என்ன கிழிச்சிருவான்னு. இப்ப கிழிக்க போற கிழியில அந்த அம்மா ஒரு வழி ஆக போறாங்க. எப்படி ஒரு வழி ஆயிடுவாங்க அந்த அம்மா. இப்போ இண்டஸ்ட்ரியில அந்த அம்மாவை இப்போ காரி துப்பின்னு இருக்காங்க, பயங்கரமா காரி துப்புவாங்க, கிழிஞ்சு தொங்கிடுவாங்க அந்த அம்மா. இப்போ அரசியல் நிகழ்வுகள் ரொம்ப சுவாரஸ்யமா பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த செய்திகளை கொஞ்சம் பார்ப்போமா? முதல்ல, பாரதிய ஜனதா கூட்டணியை தமிழக மக்கள் தோற்கடிப்பார்கள். யாரு? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன். பாரதிய ஜனதா கூட்டணியை தமிழக மக்கள் தோற்கடிப்பார்களாம். ஐயா சத்தியமா சொல்றேன், தொடச்சுக்கிட்டு போயிடும். எதுக்கு? யாருக்கு? திமுகவுக்கும் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கும் தொடச்சுக்கிட்டு போயிடும். பயங்கரமா இருக்கும். பிஜேபியில பல பேர் ப்ளீஸ், இந்த குழந்தைங்கலாம் விளையாடுவாங்களா, ப்ளீஸ் என்ன சேர்த்துக்கோன்னு, அப்படி வந்து ஒரு அப்சைட் டவுன், யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஏற்பட போகுது. அதை மனுஷனால நம்ப முடியாது, நடக்கும் போது தான் புரியும். அது ப்ளீஸ் எங்களை கொஞ்சம் சேர்த்துக்கோங்களேன் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு மாபெரும் வெற்றியா இருக்கும். அதனால பாரதிய ஜனதா கூட்டணியை தமிழக மக்கள் தோற்கடிக்க மாட்டாங்க, திமுகவை தான் மண்ணை கவ வைக்க போறாங்க. அடுத்தது, சட்டசபை தேர்தல் குறித்து ஆலோசனை, விசில் சின்னத்தை வீடு வீடாக கொண்டு சேருங்கள். யாரு? புசி ஆனந்த் பேசியிருக்காரு. பாருங்களேன் எவ்வளவு ஒரு கேவலமா இருக்கு. வீடு வீடா விசில கொண்டு போய் சேர்க்கணுமா? வீடு வீடா விசில் விளங்கிரும். என்னத்த சொல்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. காமெடியா இருக்கு, நல்ல சிரிப்பு வருது. புதிய உச்சம், தங்கம் விலை ஒரே நாளில் 5200 உயர்வு, பவுன் ரூபாய் 1.25 லட்சத்தை நெருங்கியது. பேசிட்டு இருக்க நேரத்திலே வந்து பயங்கரமா ஏறிடும் போல் இருக்குதே. அப்படியே பயங்கரமா ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஏறிட்டே இருக்குது. இதுல வேற ஒருத்தர் தகரம் விலைக்கு மாறும் தங்கமா தலைப்பு, எப்ப மாற போகுதுன்னு தெரியல. நான் சொல்லிட்டு இருப்பேன் 20,000 ரூபாய் போகும்னு இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு 20,000 கிராஸ் ஆயிடும் நினைக்கிறேன். 2026 20,000 கிராஸ் ஆயிடும் நினைக்கிறேன். வெள்ளி கிட்டத்தட்ட 500 சொல்லியிருப்பேன், 500 ரூபா போகும்னு. 2026 600 ரூபா போயிடும் போல் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அல்வா தயாரித்த நிதி மந்திரி, அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் தாக்கல் செய்வதற்கு முன்னாடி ஒரு நிகழ்வு. அதாவது இப்போ அவங்க வந்து அல்வாக்கின்றது ஒரு நிகழ்வு. நான் அப்படி எடுக்கல அதை. அதாவது எங்க நிதி மந்திரி அல்வா கிண்டுறாங்க, கிண்டி நாங்க திமுகவுக்கு கொடுக்க போறோம். எப்படி? திமுகவுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அல்வாவை கிண்டி நல்லா சாப்பிடுங்க, அல்வா அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சம்பாஷணையா சொல்றாங்க போல் இருக்குது. அல்வா கிண்டுவோம் நாங்க, அல்வா கிண்டி நாங்க எங்க நிதி மந்திரியை கொடுக்க போறாங்க. எல்லாரும் சந்தோஷமா, திமுகவும் மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அல்வா வாங்கிட்டு போங்க. அவ்வளவுதான். டாடா பை பை டிஎம்கே அண்ட் கூட்டணி கட்சிகள். கூட்டணி குறித்து பேச திமுகவினருக்கு தடை, கட்சி தலைமை அதிரடி நடவடிக்கை. அது யாரும் பேசக்கூடாது. ஸோ நிறைய காங்கிரஸுக்கும் அதுக்கும் போயிட்டு இருக்கு, ஒரு வார் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால போட்டிருக்காங்க போல் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஐயா முதல்வர் போட்டிருக்காரு, பாரதிய ஜனதாவின் கூட்டணி ஆட்சி அமைந்தால் வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திவிடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இதுல என்ன காமெடின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து அது கீழே ஒரு நியூஸ் வந்திருக்கும். என்னன்னா, பீகார் வாலிபர் மனைவி படுகொலை. இப்போ நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடர்ச்சியா என்ன பேசிட்டு வராங்க, பீகாரிஸ் வந்து பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வராங்களா. இவருக்கு வந்த நியூஸ் கீழே பார்த்தீங்கன்னா 3 பேர் சென்னையில் ரீசெண்டா கணவன் மனைவி பீகாரிஸ் வந்தவங்க, குழந்தை 3 பேரும் கொலை செய்யப்பட்டு சாக்கில் வந்து கட்டி தூக்கி போட்டிருக்காங்க. மனைவியோட சடலம் கிடைக்கவே இல்லை, குழந்தையோட சடலமும் மற்றும் அந்த ஒரு வாலிபரோட சடலம் தான் கிடைச்சிருக்கு. அப்ப அவருக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி இருக்கு. இவர் சொல்றது நாசப்படுத்திடுவாங்களாமே, கூட்டணி ஆட்சி அமைந்தால் நாசப்படுத்திடுவாங்களாம். இவங்க நாசப்படுத்தினதுலாம் ஒன்றும் கிடையாது.
நாசப்படுத்திடுவாங்களாம். பார்ப்போம், நம்ம நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம். டிடிவி தினகரன், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு, டிடிவி தினகரன் நம்பிக்கை. டிடிவி அவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு எல்லாம் ஓகே, அதாவது நம்ப முடியாத மாற்றமா இருக்கும், நம்பவே முடியாத மாற்றமா இருக்கும். அதாவது கூட்டணிக்கு நான் வரேன் நீ வரேன்னு மொக்கும், பலாப்பழத்துக்கு எப்படி மொக்கிதோ உங்களுக்கு தெரிஞ்சிடும், முன்கூட்டியே தெரிஞ்சிடும் மக்களுக்கு. இப்போ 2026 இவங்க தான் ஜெயிக்க போறாங்க, இவர் தான் அதிகாரத்துக்கு வர போறாரு, இன்னார் தான் அதிகாரத்துக்கு வர போறான்றது கிளீனா தெரிஞ்சிடும். இது ஒரு பெரிய பெக்யூலரான வருஷம், இது எப்படியாவது சேர்ந்துட மாட்டோமான்னு யோசிப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கும் நான் சொல்லக்கூடிய நிகழ்வு. நீங்க நடக்கும்போது நீங்க பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. ஆஹா, அடுத்தது, இந்தி திணிப்பு எதிர்ப்பால் தமிழ்நாட்டில் மோடி வித்தை எடுபடவில்லையா? அடே அப்பா, அடே அப்பா அப்பா அப்பா. அதாவது படிச்சிடக்கூடாது இவங்களுக்கு, மக்கள்லாம் அப்படியே முட்டாளாவே இருந்துடணும், அப்பதான் 3வது மொழி படிச்சிடக்கூடாது. இந்தி திணிப்பு எதிர்ப்பால் தமிழ்நாட்டில் மோடி வித்தை எடுபடவில்லையா, எடுபட போகுதான்றத திருமாவளவன் பார்த்துருவார். எப்படி? திருமாவளவன் ரொம்ப நல்லவர், அவருடைய வண்டவாளம் பூரா எனக்கு தெரியும், அவர் எங்கெல்லாம் அவர் வந்து கட்டிங் வாங்கியிருக்காரு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். மோடி வித்தை எடுபடவில்லை இல்ல, மோடி தான் 2026 தமிழ்நாட்டு மக்களுக்கு டேடின்றத திருமாவளவன் பார்த்து முகத்தில் கரியை பூசிக்கொள்வார்னு சொல்வேன். சொன்ன பாருங்க, பீகார் வாலிபர் மனைவி குழந்தை கொலை, வேலை தேடி சென்னை வந்தவரை நண்பர்களே தீர்த்து கட்டிய கொடூரம். அடுத்தது, விஜய் அப்பா, விஜய் கொடுக்கும் வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்கிறார். அடே அப்பா, விஜய் கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அவன் காங்கிரஸ். விஜய் எங்க கொடுக்க போறாரு வாய்ப்பு? அல்வா கொடுக்க போறாரு, அவரே களத்துல இருக்க மாட்டாருங்கிறேன், தலைதறிக்க ஓடுவாரு, உன் புள்ள தலைதறிக்க ஓடுவான். இதுல விஜய் கொடுக்கும் வாய்ப்பையா வாய்ப்பு கொடுக்குறாரு அவரு. காமெடி பாருங்க மக்களே, இது பதிவு, நீங்க நான் சொல்றது உங்களால நம்ப முடியாது, வெயிட் பண்ணி பாருங்க. கமலஹாசனுடன் அமைச்சர் சேகர்பாபு சந்திப்பு. நான் கேட்கிறேன், இப்பதான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இவனை வந்து ஒரு ஆளா மதிச்சு, இந்த பொம்பளை பொறுக்கி பையனை, ஒரு காம கொடூரனை வந்து இவனை ஒரு ஆளா மதிச்சு ஏன் போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு மண்ணு உங்களுக்கு பயங்கரமா அசிங்க உங்களுக்கு காத்துன்னு இருக்கு. பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்ற மாதிரி இவங்க வந்து ஒரு பெரிய உலக நாயகன், ஒரு பெரிய நடிகர்னு போனீங்களோ அசிங்கப்பட்டுருவீங்க. உங்க கட்சிக்கு அவ பேரை ஏற்படுத்திடுவார் இவர் கூடிய சீக்கிரம். அதான் நடக்க போகுது. புசி ஆனந்த், விஜய் எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி பெறுவார். புசி ஆனந்த் எந்த தொகுதியில் நின்றாலும், 4 தொகுதியில் நின்றாலும் 4 ஜெயிச்சிருவார் அவர். எந்த தொகுதியில நிக்க போறாரு அவரு? ஒரு தொகுதியில் நிக்க போறது கிடையாது, ஒரு தொகுதியிலும் நிக்க மாட்டாரு. அவர் துண்டை காணும் துணியை காணும் ஓட போறாரு. இது பாவம் ஈத்திர புசி ஆனந்துக்கு புரியாது. இப்போ அவர் அப்படியே கனவு கண்டுட்டு இருக்காரு புசி ஆனந்த், அவர் ஜெயிச்சிருவாரு, நம்ம துணை முதல்வர் ஆயிடலாம், நமக்கு பயங்கரமா பணம் சம்பாதிச்சிடலான்னு. ஒரு மண்ணும் ஆகாது. இவர் நம்மாளு எங்க நகரத்தாரு. திமுகவுடன் மோதும் அளவுக்கு எதிரிகளுக்கு வலிமை இல்லை, அமைச்சர் ரகுபதி பேட்டி. அட்டே அப்பா, வலிமை இல்லையாமே, கிழிச்சு நார்னரா தொங்க விட்டுருவேன். எப்படி? கிழிச்சு நார்னரா தொங்க விட்டுருவேன், துடைத்து எரியப்படும். அமைச்சர் ரகுபதிலாம் வாயவே திறக்க மாட்டாரு, கூடிய சீக்கிரம் வாயவே திறக்க மாட்டாரு. ஏன்னா அவரு கொள்ளடிச்ச விஷயம்லாம் வெளியே வந்துடும், அப்புறமா அவர் வண்டவாளம் பூரா தண்டவாளம் ஏறிடும். அதனால இப்படிலாம் அவர் எதிரிகளுக்கு மோதும் அளவுக்குலாம் அவ்வளோ கொடுத்துட்டு இருக்க மாட்டார். பயங்கர ஸ்டண்ட்லாம் அந்த வேலையே இருக்காது, அமைதியா இருப்பாரு, வீட்டில் அமைதியா இருப்பாரு. செல்லூர் ராஜு அறையில் இருந்து அரசியல் செய்கிறார், விஜய் மீது செல்லூர் ராஜு கடும் தாக்கு. ஆமா உண்மைதானே, பனையூர் பண்ணையாரே கொஞ்சம் வெளியே வாப்பா, நீ அப்பப்போ கொஞ்சம் வெளியே வா, நீ என்ன வந்து உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிற? அதான் சொல்றாங்க அரசியல் அறையில் இருந்தபடி அரசியல் செய்யறேன்னு. கொஞ்சம் வா, வெளியே வா. எப்படி நீ வந்து ஓட போற அது ஒரு விஷயம், கொஞ்சம் களத்துக்கு வா, கொஞ்சம் வெயில் எல்லாம் கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் மக்களோட கொஞ்சம் போய் பேசு கொள்ளு, அப்பதான் நீ ஏதாவது ஓரளவுக்கு இது பண்ண முடியும். ஒன்னும் ஆக போறது இல்லை, ஜனநாயகன் அவ்வளவுதான், ஒரு வழி ஆயிடும் போல இருக்குது. நீ ரத்த கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருவ, பாரு பாரு. அடே அப்பா, இவங்க 2 பேரும் வடநாட்டு அரசியலில் வரப்போகும் திருப்பமா. ரஜினியுடன் சந்திப்பு குறித்து வைரமுத்து பரபரப்பான். இருவருமே மிகச்சிறந்த காம கொடூரர்கள். எப்படி? இருவருமே, ரஜினி பொறுக்கியும் வைரமுத்துவும் மிகச்சிறந்த காம கொடூரன்கள். 2 காம கொடூரர்களின் சந்திப்புன்னு போடலாம், அது தந்தி அது போட்டா கரெக்டா இருக்கும். 2 காம கொடூரர்கள் சந்தித்து கொண்டனர், அதுதான் கரெக்டா இருக்கும். ஆனா ஒண்ணு, இவங்க செஞ்ச காம கொடூரத்தனத்துக்கு விரைவில் ஆசீர்வாதம் பெறுவார்கள், நன்றாக ஆசீர்வாதம் பெறுவார்கள், தலைதெறிக்க ஓடுவார்கள். மு.க. ஸ்டாலின், நடைபெற உள்ள தேர்தலில்
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தமிழகத்துக்கும் இடையேதான் போட்டி. தஞ்சையில் நடந்த மகளிர் அணி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அவங்க தான் இருக்காங்க, தமிழகத்துக்கும் இடையேதான் போட்டியா. இல்லையே, ஒரு கொஞ்சம் மாத்தி சொல்லணுமே. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டின்னு சொல்லணும், தமிழகத்துக்கும்ன்றாரு. அதிலே தலைப்பு மிஸ் ஆகுது. அப்ப அவரே முடிவு பண்ணிட்டாரோ, திமுகவுக்கும் இடையேதான் போட்டின்னு வரணும், தமிழகத்துக்குங்கிறாரு. ரைட், ஓகே, பாப்பா என்னன்றது. கனிமொழி அக்கா, திமுக ஆட்சியை மாற்ற நினைப்பவர்களுக்கு தமிழக பெண்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். கனிமொழி எம்பி பேச்சு. ஆமா, தமிழக பெண்கள் சரியான பாடம் புகட்டுவாங்க. அவங்களுக்கு தெரியும் பாதுகாப்பே இல்லைன்னு தெரியும். அதாவது அவங்க திமுக ஆட்சியை மாற்ற நினைப்பவர்களுக்கு சொல்றாங்க, கண்டிப்பா மாறதான் போது தமிழக பெண்கள் சரியான பாடம் 2026 திமுகவுக்கு புகட்டுவார்கள். இப்ப நான் சொல்லியிருப்பேன், வர்த்தக தொடக்கத்தில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 91.99 என்ற வரலாறு காணாத சரிவை கண்டது. அதாவது நான் என்ன சொல்லியிருப்பேன்னு பாத்தீங்கன்னா, 100 ரூபா போகும், யூஎஸ் டாலர் 100 ரூபா போகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட 92 வந்துருச்சு, 92 ஜனவரி மாசமே. சொன்னபடி 100 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட போயிடுமா இருக்கும். பாருங்க, சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 25 உயர்ந்து 425க்கு விற்பனை ஆகிறது. பாருங்க, சொன்னது பாருங்க. 1 கிராம் ஆபரண தங்கம் ரூபாய் 1190 உயர்ந்து ரூபாய் 16,800க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நான் பேசியிருப்பேன், தங்கம் இனி ஏழைகளுக்கு எட்டா கனியாகிவிடும் பேசியிருப்பேன். இந்த 2026 நடைபெற போகும் நிகழ்வுன்னு ஒரு வீடியோ எடுத்தோன்னா பாருங்க. பாண்டே, அனல் பறக்கும் தேர்தல் களம், அரியணை யாருக்கு? பாண்டே, என்ன பாண்டே, ஆக்சுவலி இப்போ விஜய் இருக்காரு, விஜய் களத்துக்கு வரமாட்டாரு. அடுத்து எடப்பாடி இருக்காரு, அப்புறமா ஸ்டாலின் இருக்காரு, அப்புறம் சீமான் இருக்காரு. முக்கியமா முதல்வரா வரப்போறவரோட போட்டோவே இல்லையே. இவருக்கு ஒன்றும் புரியாது பாண்டேக்கு. முதல்வரா வரப்போறவரோட போட்டோவே இல்லை. அனல் பறக்கும் தேர்தல் களம், அரியணை யாருக்கு? தினமலர் சாணக்கியா இணைந்து நடத்திய கருத்து கணிப்பான். களமே மாறிடும் பாண்டே, உங்களுக்கு சேலஞ்சு விடுறேன், களமே மாறிடும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத களம், அப்படியே அப்சைட் டவுன். இதுதான் நடக்கும், நடக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு பி ஹிஸ்டரி. பாருங்க, இது எனக்கு புரியல. ஆக்சுவலி இது தெரிஞ்சா நீங்க எனக்கு கமெண்ட்ல போடுங்க. எப்போதும் கதாநாயகனாக இருந்து வரும் திமுக தேர்தல் அறிக்கை இந்த முறை கதாநாயகியாகவும் இருக்கும். புரியல எனக்கு. கனிமொழி என்ன சொல்ல வராங்க? எப்போ கதாநாயகனா இருக்குமா, இந்த முறை கதாநாயகியாகவும் இருக்கும். என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு யாராவது புரிஞ்சா தயவு செஞ்சு கமெண்ட்ல கமெண்ட் போடுங்க. நயினார் நாகேந்திரன், பாஜக தலைவர், பிரதமர் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொன்ன அர்த்தம் வேறு. டப்பா இன்ஜின் எது என்பதை தேர்தல் முடிவு சொல்லும். அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு, டப்பா இன்ஜின், டபுள் இன்ஜின் கிடையாது, டப்பா இன்ஜின் இருப்பாரு. டப்பா இன்ஜின் யாருன்னு முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு 2026 முன்னாடியே தெரிஞ்சிடும். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே யாரு டப்பா இன்ஜினா ஆக போறாங்கன்றது முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு தெரிந்துவிடும். அதை மக்களும் பார்த்து விடுவார்கள். உதயநிதி ஸ்டாலின், சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. சொல்லிக்க வேண்டியதான் உதயநிதி அவர்களே, சொல்லிக்க வேண்டியதான். உண்மையிலே சொல்றேன், பாதுகாப்பே கிடையாதுன்னு. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இதெல்லாம் சும்மா டைலாகுக்கு நல்லா இருக்குது, அவ்வளவுதான். நிதர்சனமான உண்மை, பெண்கள் மிகுந்த பயத்துடன் திமுக ஆட்சியில் பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தள்ளி போகும் ஜனநாயகன் ரிலீஸ், தொடரும் சிக்கலின் பின்னணி என்ன? ஜனநாயகன் வழக்கில் தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாமல் தள்ளி போக யார் காரணம்? நான் சொல்லியிருப்பேனே, ஜனநாயகன் வரதுக்குள்ளேயும் விஜய் ரத்த கண்ணீர் வடித்து விடுவார். ரத்த கண்ணீர் வடிச்சிருவாரு, ஒரு பருவம் வேகாது. அவரு என்ன சொல்றது சொல்லியிருப்பேன், நான் எடுத்து வேணா பாருங்க. தி பேட் டைம் ஹஸ் ஸ்டார்டட் 2026 விஜய்க்கு. தி பேட் டைம் ஹஸ் ஸ்டார்டட். எங்க இருந்தெல்லாம் வரும், எப்படிலாம் அவர் கோரமா ஓடுவாரு அப்படின்றத இந்த மக்கள் பார்த்துருவீங்க. இப்ப நான் ஞானின்னு சொல்லி பேசிட்டு வரேன் தொடர்ச்சியா. ஓகே, அப்ப என்ன ஞானம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். என்ன ஞானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கோயில்ல தான் மாடப்புறாக்கள் வரும், இப்போ மசூதியில மாடப்புறாக்கள் வரும். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, இந்த என்னுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா கூட்டமாக புறா வரும். எப்படி நான் ஞானின்னு சொல்றேன்ல, இப்போ தெய்வீக அம்சம் இருந்தாதான் கோயில்ல தான் வந்து புறா கூட்டமா வரும். இதுல நிறைய பேரு புறா வந்தா தரித்திரம்னுவாங்க. எங்க அப்பாலாம் புறா கத்துனா தரித்திரம்னுவாரு. அதான் சொல்றேன், இப்ப பாக்குற கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம். புறா தெய்வீக அம்சம் உங்க வீட்டுக்கு வருதுனாவே நீங்க ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவான வைப்ரேஷன், அதை துரத்த கூடாது.
கத்துதுன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டீங்களோ, இட்ஸ் நாட் குட். இப்போ எங்கள் வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வீடியோ காமிக்கிறேன், சுற்றி முற்றி புறா இருக்கும். இப்போ நான் ஞானின்னு சொல்கிறேன், சாதாரண விஷயம் கிடையாது. புறா வந்து கூட்டம் கூட்டமாக வந்து சாப்பிட்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது, வரவே வராது. அப்படியே ஒரு தெய்வீக அம்சம் இருந்தால் மட்டும்தான் வரும். உங்கள் வீட்டில் புறா வருதா, தயவு செஞ்சு அரிசியோ தினையோ கோதுமையோ வைங்க, நல்ல விஷயம். வந்ததோ உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. நீங்க தொடர்றதெல்லாம் சுபிக்ஷம். நீங்க ஒரு பாசிட்டிவான ஒரு மனுஷன், தெய்வீக அம்சம் நிறைந்த ஒரு மனுஷன் சொல்லலாம். சோ தொடர்ந்து பேசுவோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ ஜாதகம் பாக்குறவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, கருங்காலி மாலை அண்ட் கருங்காலி பிரேஸ்லெட் இதெல்லாம் நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வேணும், ஒரு லைஃப்ல வந்து நிறைய பண வரவு வரணும், நான் எதை தொட்டு கொடுக்குறேனோ சுபிக்ஷம், தொலங்காதவனும் தொலங்கிடுவானுங்க, நான் தொட்டாவே தொலங்கிடுவானுங்க. ஸோ நான் பிரார்த்தனை பண்ணி அந்த இதை கொடுத்துட்டு இருக்கேன், அந்த மாலையும் பிரேஸ்லெட்டும். அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், அது வெளியில கம்பேர் பண்ணும்போது அது காஸ்ட்லி. பட் ஆனால் பவித்திரமான ஒரு இடத்துல வாங்கி அதை பூஜை பண்ணி நான் பிரார்த்தனை பண்ணி தான் கொடுக்கறது. விருப்பமா இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க வந்து தொடர்பு கொண்டு அந்த மாலை பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.